புஸ்தகத்தினுடைய இந்த நிருபத்தினுடைய முகவுரையே விசுவாசத்தினாலே நீதிமானாதல். இந்த புத்தகத்தை வாசிப்பதன் மூலமாக நாங்கள் யார் என்பதை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஒரு கிறிஸ்தவன் தன்னை அடையாளம் காண உதவும். இந்த இடத்துல விட்டு நீங்க போறதுக்கு முதல்ல இந்த புத்தகத்தை நாங்கள் பார்த்த பிறகு இந்த கருத்தரங்களை நீங்க யார் என்பதை நீங்கள் அடையாளம் காணுவீங்க. அவ்வளவுதான். சரியா? ஏனென்றால் இது வேற யாருக்கும் பேசல. இந்த ரோம நிருபம் உங்களுடைய வாழ்க்கை குறித்து உங்களோடு பேசுகிற ஒரு நிருபம். அடுத்ததாக நாங்க பார்க்கும் பொழுது அறிமுகம். இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான சப்ஜெக்டே பாவமும் மீட்பும். பாவமும் மீட்பும். இன்னைக்கு பாவம் என்ற சப்ஜெக்டே பேசுறதுக்கு பயப்படுறோம். சில நேரம் சொல்றோம், நாங்க பாவத்தை குறித்து சபையில பேசுவது தகுதி இல்லைன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்க மீட்கப்பட்டவர்கள், அதனால பாவத்தை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படி நாங்க பேசாததுனால மக்கள் என்ன செய்யறாங்க? இன்னும் பாவத்துக்குள்ளே இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். சபை பாவத்துல இருக்குன்னு சொன்னா, சபை மக்கள் இன்னும் மாறாம இருக்கிறாங்கன்னு சொன்னா, சபை மக்கள் ஏன் இந்த நிலையில உலகத்துக்கும் சபைக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னா காரணம் என்ன? ஏனென்றால் நாங்கள் சபையிலே பாவத்தை கண்டித்து உணர்த்துவதில்லை, பாவத்துக்கு எதிராக பேசுவதில்லை. ஏன்னா இவ்வளவு பெரிய போதகர்மாரே பாவத்தை குறித்து அறிந்து கொண்ட பிறகுதான் என்ன நடந்தது? மனமாற்றம் ஏற்பட்டது, சபையிலே சீர்திருத்தம் வந்தது. எழுப்புதல் இல்லைன்னு சொல்றோம். எழுப்புதல் வராது. பாவம் இருக்கிற இடத்துல என்ன வராது? எழுப்புதல் வராது. அதாவது பாவத்திலிருந்து வெளியிலே வருவது தான் எழுப்புதல். இப்ப உங்களுக்கு தெரியும், பாவத்தை குறித்து பிரசங்கித்தாங்க யாரு? ஜான் வெஸ்லி. எழுப்புதல் வீரர்கள் யாரு? உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். உலகத்தில் எழுப்புதல்களை கொண்டு வந்தவங்க யாரு? மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவங்க யாரு? ஜான் நாக்ஸ், ஸ்காட்லாந்துல, ரைட். ஜார்ஜ் விட்ஃபீல், ஜோனத்தன் எட்வர்ட்ஸ், ஜான் வெஸ்லி, இவங்க தான் எழுப்புதல்களை கொண்டு வந்தாங்க. இவங்களோட பிரசங்கங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்களோட பிரசங்கங்கள் எல்லாமே வெரி சிம்பிள். பில்லிகிராம் பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கீங்களா? நீங்க பில்லிகிராம் பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கீங்க தானே? அவரோட பிரசங்கம் வந்து எனக்கு 15-20 நிமிஷம் தான். ஏதாவது பைபிள்ல இருக்க ஒரு காரியத்தை சொல்லி மனம் திரும்புதலை பத்தி சொல்லி பாவத்தை குறித்து பேசி சுவிசேஷத்தை குறித்து பேசி மனம் திரும்புதலை பேசுவார். அவ்வளவுதான் அவருடைய மெசேஜ். ஆனால் ஏராளமான ஜனங்கள் என்ன செய்யறாங்க? மனம் திரும்புறாங்க. மிகப்பெரிய சுவிசேஷகன். ஆனா அவர் பேசுகிற சப்ஜெக்டே பாவம் தான். பாவமும் மனம் மீட்பும். பைபிள்ல எடுக்கிற ஒரு சின்ன கதை தான், சின்ன ஸ்டோரி தான். 20 நிமிஷத்துல கதையை சொல்லி பாவத்தை குறித்து பேசி நீ விடுதலை அடைக்கணும்னு சொல்லி முடிச்சிருவாரு. இதுதான் இன்னைக்கு சுவிசேஷம். ஆனா இப்ப இன்னைக்கு நாங்க என்னன்னா, சுவிசேஷத்திலிருந்தே பாவத்தை வெளியில் எடுத்துட்டோம். என்ன செஞ்சிட்டோம்? சுவிசேஷத்திலிருந்தே பாவத்தை வெளியில் எடுத்துட்டோம். பவுல் சொல்ற மாதிரி இன்னைக்கு நாங்க அறிவிக்கிற சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம். பவுல் இருந்தா இன்னைக்கு தலையில் அடிச்சுக்கிடுவார். ஏன் தெரியுமா? நாங்க அறிவிக்கிற சுவிசேஷத்துல என்ன இல்லை? பாவம் கிடையாது. பாவம் இல்லாத சுவிசேஷம், சிலுவை இல்லாத கிறிஸ்தவ வாழ்வு, மரணிக்காத கிறிஸ்துவை உயிரோட வச்சிருக்கோம், கல்வாரிக்கே அனுப்பல. இன்னும் எங்க வச்சிருக்கோம்? எருசலேம்ல கல்வாரிக்கு கொண்டரல, இன்னும் கலிலேயால தான் வச்சிருக்கிறோம் அவர். ஏன்னா எங்க பிரசங்கங்கள் எல்லாம் இன்னும் கலிலேயால இருந்து தான் வருதே ஒழிய கல்வாரியில இருந்து வரல. ஏத்துக்கிடுவீங்களா? இதுதான் இன்னைக்கு சபையினுடைய பிரச்சனை. பாவம் இல்லாத சுவிசேஷமும், மரணத்தை காணாத கலிலேய இயேசுவும், சிலுவை இல்லாத கிறிஸ்தவம் தான் இன்னைக்கு எங்கள்கிட்ட இருக்கு. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவம். எழுப்புதல் இல்லாமல் உறங்கி கிடப்பதற்கான காரணம் இதுதான். எங்கே பாவம் கண்டித்து உணர்த்தப்படவில்லையோ, எங்கே பாவிகள் விடுவிக்கப்படவில்லையோ அங்கே எழுப்புதல் வராது. பெரிய எழுப்புதல்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடந்தது? மக்கள் கண்ணீர் விட்டு அழுதாங்க. என்ன செய்தாங்க? ஜார்ஜ் விட்ஃபீல், ஜோனத்தன் எட்வர்ட்ஸ், ஜான் வெஸ்லியோட மீட்டிங்கள் எல்லாமே மக்கள் என்ன செய்தாங்க? பாவ உணர்வடைந்து கண்ணீர் விட்டு அழுது மனம் திரும்பினார்கள். இதைத்தான் நாங்க எழுப்புதல்னு சொல்றோம். சரியா? இன்னைக்கு எழுப்புதல் நாங்க பேசுகிறோம். என்ன எழுப்புதல்? எழுப்புதல் எப்படி வரும்? நாங்க எழுப்புதல்னு சொல்றது மக்கள் எழும்பி என்ன செய்யணும்? மக்கள் எழும்பி குதிக்கணும்ன்ற எழுப்புதலை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அது எழுப்புதல் கிடையாது. எழுப்புதல் என்பது மக்களினுடைய மனமாற்றம். மக்கள் உலகத்தை விட்டு தேவனை நோக்கி திரும்புவதுதான் எழுப்புதல். அப்படி திரும்ப வேண்டும் என்று சொன்னால் மக்கள் பாவத்திலிருந்து திரும்பணும். மக்களுடைய பிரச்சனையே பாவம், உலகமும் பாவமும் தான். அதிலிருந்து என்றைக்கு மக்கள் திரும்புகிறார்களோ அதுதான் எழுப்புதல். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை சபை இன்றைக்கு எதிர்பார்க்க வேண்டும். நான் நினைக்கிறேன் ரோமர் நிருபம் அதுக்கான ஒரு பின்னணியை எங்களுக்கு தரும். இப்ப பாவம் தான் இன்றைய உலகினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பாவத்தை குறித்து நாங்கள் பேசும் பொழுது தேவன் இஸ்ரவேலுடைய பாவத்தை மட்டுமல்ல, அவர் முழு உலகத்தின் பாவத்தையும் வேதாகமத்திலே கண்டிக்கிறார். நீங்க தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா
தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகளுடைய செய்தி யூதாவுக்கு எதிரான, இஸ்ரவேலுக்கு எதிரான செய்தி மட்டும் அல்ல. யாருக்கு எதிரான செய்தி? இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற அனைத்து தேசங்களுக்கும் எதிரான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதாவது அம்மோன், பிலிஸ்தியா, தீரு, ஏதோம், தமஸ்கு, மோவாப், நினிவே, எகிப்து, அரேபியா, கல்தேயா, அசீரியா, எத்தியோப்பியா, மீதியா, இன்னும் பல தேசங்கள். இந்த எல்லா தேசங்களுக்கும் எதிராக தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறாங்க? தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். எதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள்? பாவத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். பாவத்துக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். எனவே இஸ்ரவேலுடைய பாவம், யூதாவின் பாவம், அதே நேரத்தில் சுற்றி இருக்க தேசங்களுடைய பாவம், இதை எதிர்த்து, இதை கண்டித்து பேசுனதுதான் தீர்க்கதரிசிகள் புஸ்தகம். அதனாலதான் இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தை நாங்க வாசிக்கிறது கிடையாது. தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தை வாசிச்சாலே அது எங்களுக்கு, நாங்க கேட்கிற செய்தி அதுக்குள்ள கிடையாது. எல்லாமே கண்டித்து உணர்த்துகிற, அனைத்து தேசங்களுக்கும், இஸ்ரவேல், யூதா உட்பட அனைத்து தேசங்களுக்கும் எதிரான செய்தி. இதுல இருந்து ஒரு சத்தியம் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். என்ன தெரியுமா? தேவன் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் மட்டும் மட்டுப்படுத்த ஒரு கடவுள் அல்ல. அவர் முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிற, முழு உலகத்தையும் நியாயம் தீர்க்க போகிற ஒரு கடவுள். இதுல இருந்து அந்த செய்தி தான் வருது. எனவே தேவன் சர்வாதிபத்தியம் உள்ள ஒரு கடவுள். அங்கே முழு உலகத்தினுடைய பாவத்தையும் அவருடைய கண்ணுக்கு முன்பாக இருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்ன செய்யுங்க? உலகத்துக்குள்ளே போய் என்ன செய்யுங்க? எருசலேம், யூதேயாவும், சமாரியாலும், பூமியின் கடைசி பரியந்தம் நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் சாட்சிகளாயிருங்கள். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்க பலனடைந்து இந்த காரியத்தை செய்யணும்னு சொன்னார். ஏன்னா முழு உலகமும் பாவத்தில் இருக்கிறது. தேவன் முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிறவர். தேவன் ஒரு சர்வாதிபத்தியம் உள்ள கர்த்தர். எனவே சர்வாதிபத்தியம் உள்ள ஒரு கர்த்தர் முழு உலகத்தின் பாவத்துக்கும் எதிராக அங்கே பேசுகிறதை நாங்கள் காணலாம். பாவம் ரெண்டு விதமாக மனிதனை தாக்குகிறது. ஒன்று அது உலகத்தை தாக்குகிறது, இரண்டாவது சபையை தாக்குகிறது. ஒன்று உலகை தாக்குகிறது, இரண்டாவது சபையை தாக்குகிறது. இந்த ரெண்டு இடத்துல பாவம் இருக்கிறது. ரெண்டு சாராரும் பாவத்தை அறிந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பவுல் ரோமர் நிருபத்துல தான் சொல்றாரு, சபைக்கு பாவத்தை அறிந்து கொள்ள ஒரு விசேட வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன விசேட வெளிப்பாடு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவும் என்னது? பைபிளும். இதான் ஸ்பெஷல் ரெவலேஷன் சொல்லுவோம், விசேட வெளிப்பாடு. இது சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வாசிக்கும் பொழுது சபை, நாங்கள் என்ன நிலைமையில இருக்கிறோம் என்பதை சபை அறிந்து கொள்ளலாம். இரண்டாவது பொதுவான வெளிப்பாடு. பொதுவான வெளிப்பாடுன்னு சொல்றது என்னது? சுற்றிலும் நாங்கள் உலகத்திலே காண்கிற, இயற்கையிலே காண்கிற தேவனுடைய வல்லமை, படைப்பிலே காண்கிற தேவனுடைய மகிமை, அதை என்ன செய்திருக்கிறார்களா? உலகத்தில் இருக்கிற மக்கள் அறிந்திருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற மக்களும் பாவத்துக்காக எதையோ என்ன செய்யறாங்க? செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஏதோ எல்லாருக்கும் தெரியும், நாங்க பாவிகள்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக தான் சாமி கும்பிட போறது, நற்கிரியைகள் செய்வது எல்லாமே சமயங்கள்ல இருக்குது. அப்ப எனவே பாவ உணர்வு அவங்களுக்குள்ளேயும் என்னது இருக்கிறது. உலகத்துல சட்டங்கள் இருக்கு தானே, சட்டங்கள் எல்லாம் பாவத்துக்கு எதிரான சட்டம் தான். என்ன சட்டம்? விபசாரம் செய்யக்கூடாது, அது தண்டனைக்குரிய சட்டம். களவெடுக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது. எல்லாமே உலகத்தில் இருக்க சட்டங்களை பார்த்தீங்கன்னா பாவத்தை தடுக்கிற சட்டங்கள் தான். உலகத்துக்கு என்ன தெரியுது? பாவம் இருக்கிறது தெரிகிறது. அடுத்தது அந்த உணர்வு இருக்கிறது. இயற்கையின் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு அதை அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். ரெண்டு விதமான வெளிப்பாடு இருக்கிறது. கிறிஸ்தவர்களும் என்ன செய்கிறாங்க? பாவத்துக்கு எதிராக போராடுகிறார்கள். அங்கே உலக மக்களும் பாவத்திலே வீழ்ந்திருக்கிறார்கள். ரைட். ரோமர் 1 அதிகாரம். ரோமர் 1 அதிகாரத்துக்கு நாங்கள் வரும் பொழுது, இந்த 1 அதிகாரம் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு எழுதப்பட்டது. புறவினத்தாருக்கு நியாய தீர்ப்பு, குற்றச்சாட்டுகள். இந்த புறவினத்தாருக்கு என்ன சொல்றாருன்னா, இப்ப நாங்க, எங்கள்கிட்ட ஒரு பெரிய கேள்வி இருக்கும். எப்பவுமே நாங்க கேட்கிற கேள்வி, சுவிசேஷம் அறிவிக்கப்படாதவங்களுக்கு என்ன நடக்கும்? கேட்கிறோமா இல்லையா? கேட்குறீங்க தானே? சுவிசேஷம் அறிவிக்கப்படாதவர்களுக்கு என்ன நடக்கும்? அவங்க ரட்சிக்கப்படுவாங்களா, ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? அவங்களுக்கு மீட்பு உண்டா, மீட்பு இல்லையா? அவங்களுக்கு தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட இல்லையே. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நியாய தீர்ப்பா? இங்க பவுல் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார் 1 அதிகாரத்திலே. என்ன சொல்றாரு? என்ன சொல்லப்படுகிறது? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப வெளிப்படுத்தலை குறித்து பேசுறோம். பைபிள் தான் எங்களோட வெளிப்படுத்தல் சொல்றோம். ஆனா இங்க ஒரு வித்தியாசமான வெளிப்படுத்தலை குறித்து பேசுறார். என்னது? தேவன் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனை குறித்து அறிவது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே உலகம் உண்டாவதற்கு முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் போக்கு சொல்ல இடமில்லை. இதான் முக்கியம். என்னது?
போக்கு சொல்ல இடமில்லை. சுவிசேஷம் நாங்க கேட்கலன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு இடமில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனை அறிந்தும், இதான் முக்கியம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அடுத்தது என்ன நடந்தது? உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது, ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரர்கள் ஆனார்கள். இந்த இடத்துல அவர் உலகத்தினுடைய பாவத்தை இப்படி பேசுகிறார். என்னது? 4 காரியம் சொல்றார். என்னது? அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர், பறவை, மிருகம், ஊரும் பிராணிகள். அப்படின்னா என்னது? மேல இருந்து கீழ் நோக்கி வருது. முதலாவது என்னது? மனுஷர் தேவசாயிலே உருவாக்கப்பட்டவன கடவுளுக்கு ஒப்பாக பேசினாங்க. அதுக்கு பிறகு என்னது? பறவை. அதுக்கு பிறகு மிருகம். பறவைகள் நமக்கு ஒண்ணுமே பண்ணாது, அது மிருகங்களை விட கொஞ்சம் என்னது உயர்ந்த இடத்துல இருக்குது. அடுத்தது மிருகம், அதுக்கு என்னது அடுத்த கட்டம் கீழே. அடுத்தது ஊரும் பிராணிகள். அதாவது மேலே இருந்து மனிதன் பாவத்தை என்ன செய்யறான்? கீழ் நோக்கி கொண்டு வரான்னு சொல்லும் பொழுது பாவம் அதிகரித்து கொண்டிருக்குமே ஒழிய பாவம் என்ன செய்யாது, ஒரு நாளுமே குறைஞ்சு போகாது. சின்ன பாவம் பெரிய பாவம் இல்லை. சின்ன பாவத்தில் ஆரம்பிச்சா அது பெரிய பாவத்துல தான் போய் முடியும். பாவம் ஒரு நாளும் பெருசா இருந்து சின்னதா வராது. என்ன நடக்கும்? சின்னதா இருந்து பெருசாக வர்றதுதான் பாவம். இதை நீங்க எங்க பார்க்கலாம்னா ஆதியாகம 4ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். அதாவது லாமேக்குக்கும் காயினுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை. காயின் ஒரு கொலை தான் செய்தான், ஆனா லாமேக்கு என்னது 2 கொலைகளை செய்துட்டு பெருமை பாராட்டுறான். அடுத்தது 2 மனைவிகள், ஆதாளே சில்லாளே. முதலாவது அதாவது பலதார திருமணத்தை நாங்க பார்க்கிறோம். அப்ப இங்க காயின்ல ஆரம்பித்த பாவம் என்ன செய்யுது? மேல போகுதா, வளர்ந்துகிட்டு போகுதா, குறைஞ்சிக்கிட்டு வருதா? வளர்ந்துகிட்டு போகுது. அதனால பாவம் சபையில இருந்தால், பாவம் மனிதனுடைய வாழ்க்கையில இருந்தால் நீங்க நினைக்க கூடாது அது என்னது குறைவடைந்து போகும் என்று நினைக்க கூடாது. அது என்ன செய்யும்? அது வளர்ந்து கொண்டே போகும். அது வேர் பற்றி அது ஒரு பெரிய மரமாக வளரும். கடைசியில் அது என்ன செய்யும்? மனிதனுடைய வாழ்க்கையே, சபையை அது சாய்த்து விடும். எனவே பாவம் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, சபையிலும் இருக்கக்கூடாது. முதலாவதாக சபையில பாவம் வந்த உடனேயே தூக்கி எறியப்படுது. அப்போஸ்தலர்ல எங்க? எத்தனாம் அதிகாரம்? 5ஆம் அதிகாரம். அனனியா சபீராளுடைய கதையில உள்ளுக்கு வர, வாசப்படிக்குள்ளே வர விடல. எனவே அங்கேதான், அதனாலே தான் ஆதி திருச்சபை பரிசுத்தம் உள்ள சபையாக இருந்து ரோம சாம்ராஜ்யத்திலே அங்கே ரோம சாம்ராஜ்யத்தை கிறிஸ்தவமயமாக்கியது. காரணம், அங்கே பாவம் என்பது ஆரம்ப காலத்திலிருந்து சபைக்கு மிகவும் பொல்லாத ஒன்றாக இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். எனவேதான் இங்கே புறஜாதியாரை குறித்து பேசும் பொழுது பவுல் புறஜாதியாரை குறித்து சொல்லுகிறார், அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அவர்கள் பாவத்தை அதிகரித்தார்கள். 21 27 வரைக்கும். அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாரு? சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். இதன்படி அவர்கள் தங்களுடைய சரீரங்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? உலகத்தில் இருக்கிற கடவுளை அறியாதவர்களுடைய பாவம் என்ன பாவம்? சகலவித அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மை, புறங்கூறுதல், அவதூறு, தேவப்பகை, தூராகிருதம், அதாவது இழிவான பேச்சு, அகந்தை, வீம்பு, பொல்லாதவைகளை யோசித்தல், பொல்லாதவைகளை பிணைத்தல், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை, உணர்வில்லாமை, உடன்படிக்கை மீறுதல், சுபாவ அன்பில்லாத நிலை, இணங்காதவர்கள், இரக்கம் இல்லாதவர்கள் சொல்லி லிஸ்ட் போட்டு சொல்றார். உலகத்தில் இருக்கிற என்னத்தை பாவத்தை அவர் அங்கே பட்டியலிட்டு சொல்லுகிறதை நாங்கள் காண்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு இதை பட்டியலிட்டு அதாவது கடவுளை அறியாத மக்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்ததா என்ன சொல்றாரு? முதலாவது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், 2ஆவது அதிகாரம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியா நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக்குகிறாய். இது யாரு? இது யாரு? யூதர்கள். யாரு? யூதர்கள். இப்ப இந்த லிஸ்ட்டை தூக்கி இவங்க தலையில போட்டாரு. யார் தலையில? யூதர்கள் தலையில. ஏன்னா இந்த லிஸ்ட் இதை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது சபையில சரியானதான் அடிக்கிறாரு பவுல்னு நினைச்சிருப்பாங்க. யாரு? யூதர்கள் இல்லையா? ஆனா இப்ப சொல்றாரு,
இவ்வளவு நேரமும் நீ மற்றவங்களை குற்றவாளியாக தீர்த்தவனே, மற்றவங்களை குற்றவாளியாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீ செய்கிறபடியினாலே என்ன இல்லை உனக்கு, நீயும் அதை செய்கிறதுனாலே நீனும் அந்த நிலைமையில தான் இருக்கிற. 11:12 தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்களை நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டுப்போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படையார்கள். அதாவது நீங்க பைபிளை வச்சுக்கிட்டு பாவம் செய்யறீங்க, இன்னொருத்தர் பைபிள் இல்லாம பாவம் செய்யறாங்க. இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. ஒருத்தன் பைபிளை வச்சுக்கிட்டு பாவம் செய்யறான், இன்னொருத்தன் பைபிள் இல்லாம பாவம் செய்யறான், அவ்வளவுதான். யூதர்கள் பைபிளை வச்சுக்கிட்டு பாவம் செய்தாங்க. ஆகவே உங்களுக்கும் அவனுக்கும் என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. அப்படின்னு என்ன சொல்றார், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவங்கள ஒரு விதமா ஒன்ன ஒரு விதமா பாக்குறது கிடையாது. ரெண்டு பேருக்கும் ஒரே நியாய தீர்ப்பு. இரண்டு பேருக்கும் ஒரே நியாய தீர்ப்பு. இப்ப நியாயப்பிரமாணம் இல்லாமல் நியாயம் செய்யறாங்க, ரெண்டு பேரும் ஒரே நிலைமையில் இருக்கிறனாலே தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. 10ஆம் வசனம், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் என்ன சொல்ல வருது, எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். எனவே முதலாவது இங்க யாரை தூக்கி போடுறாரு, கிரேக்கரை இல்ல, பாவத்தில் முதலாவது லிஸ்ட்ல போடுறது யார, யூதரை. இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. கடவுளாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆராதனைக்குரியவர்கள், உடன்படிக்கை ஜனங்கள், இவங்களை கொண்டு போய் புறஜாதியாரோட ஒரே என்னதுக்குள்ள பாக்ஸுக்குள்ள கொண்டு வந்து ஒரே வட்டத்துக்குள்ள போடுறது யூதர்கள். இதனாலதான் பவுல யூதர்கள் திரத்துனாங்க. என்னன்னா யூதர்களை கொண்டு வந்து என்ன செய்யறாரு, கடவுளை அறிந்த மக்களை கடவுள் அறியாத மக்களோடு ஒன்று சேர்த்து பார்க்கிறார். ஏன், என்ன காரணம் என்னண்டா, உலகில் ஒருவரும் என்ன செய்யறதில்லை, யூதனாக பிறக்கிறதும் இல்லை, கிறிஸ்தவனாக பிறக்கிறதும் இல்லை, இந்துவாக முஸ்லிமாக பிறக்கிறதும் கிடையாது. அப்படி என்ன யாரா பிறக்கிறாங்க, உலகத்தில் பிறக்கிற எல்லோரும் ஜென்ம பாவத்தோடு பிறக்கிறார்கள். எதோடு பிறக்கிறாங்க, பாவிகளாகவே பிறக்கிறோம். நாங்க வேணா கடவுளுடைய கிருபையால ஒருத்தன் கிறிஸ்தவனா பிறக்கிறான், இன்னொருத்தன் முஸ்லிமா பிறக்கிறான், இன்னொருத்தன் என்னது மதத்துல பிறக்கிறான். ஆனா பிறக்கும் பொழுதே நாங்கள் பாவத்தில் பிறக்கிறோம். அதான் உண்மை. அப்படி என்றால் மதம் என்பது எங்களுக்கு எங்கள் மீது தலை மீது கொடுக்கப்பட்ட எழுதப்பட்ட ஒன்று. உலகத்தில் நாங்கள் பிறக்கும் பொழுது பாவத்தோடு பிறக்கிறோம். இதுதான் சொல்லப்படுகிறது வேதம், ஜென்ம பாவம். என்ன பாவம், ஜென்ம பாவம். ஜென்மன்றது என்னது, பிறப்பு. பிறப்பிலேயே எங்களோட இருக்கிற எங்களோடு கூட எங்களுடைய சுபாவமாக இருக்கிற பாவம். 3ஆம் அதிகாரம் 10-18 வரைக்கும் என்ன சொல்றாங்க, அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அதனால் அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. இதெல்லாம் சங்கீதத்திலிருந்து தான் கொண்டாடுறாரு. சரியா, என்ன சொல்ல வர்றாரு, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், உலகத்துல எல்லாரும் ஒரே நிலைமையில தான் இருக்கிறோம். என்ன, சகலமும் பாவம் செய்து பாவத்திலே விழுந்திருக்கிறோம். பிறக்கும் பொழுதே பாவிகளாக பிறக்கிறோம்.